சுந்தரிக்காக இந்த காட்டுல இப்பதான் தன்னோட பியூட்டி பார்லரை ஓபன் பண்ணுச்சு. பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணி சுந்தரிக்காகத்துக்கு எந்த புண்ணியமும் இல்ல. ஏன்னா அந்த காட்டுல வாழ்ந்து வர எந்த பெண் பறவையும் மேக்கப் போட்டுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்ல. இதனால சுந்தரி பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணி ஓட்டிக்கிட்டு தான் உட்கார்ந்துருந்தது. இன்னைக்கும் நம்ம பியூட்டி பார்லருக்கு யாருமே வரல. இப்படியே போனா கூடிய சீக்கிரம் நாமளும் நம்ம குழந்தையும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற சூழ்நிலை வந்துடும். இப்படி நினைச்ச சுந்தரிக்காகவும் பியூட்டி பார்லரை விட்டு வெளியே பறந்து போச்சு. இப்படி வெளியில வந்து உட்கார்ந்த சுந்தரி மத்த பறவைகள் மனசுல மேக்கப் போற ஆசைய உண்டாக்க முயற்சி பண்ணுச்சு. பிறகு அந்த வழியா பறந்து போன ரோனி குருவியை கூப்பிட்டு இப்படி பேச ஆரம்பிச்சது. ரோனி, நான் சொல்றது கேளு. உன்னோட தலைமுடி, உன்னோட முகம், இதையெல்லாம் நீ சரியா பராமரிக்கவே இல்ல. சுந்தரி, எனக்கு வேலை செய்யவே நேரம் சரியா இருக்கு. இதுல இதை பத்தி எல்லாம் நினைக்கிறதுக்கு எனக்கு நேரமே இல்ல. இங்க பாரு ரோனி, நீ இப்படி இருக்க கூடாது. நேரம் கிடைக்கும் போது என்னோட பியூட்டி பார்லருக்கு வா. உன்னை நான் எப்படி மாத்தி காமிக்கிறேன்னு பாரு. அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல சுந்தரி. இன்னும் கொஞ்ச நாள்ல மழைக்காலம் வரப்போகுது. அப்ப 4 தடவை மழையில நனைஞ்சேன்னா தன்னால ஃப்ரெஷ் ஆயிடுவேன். இப்படி சொன்ன ரோனி குருவி அங்க இருந்து பறந்து போச்சு. இந்த மாதிரி பறவைங்க வாழற காட்டுல வந்து பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணனது என்னோட தப்பு. பிறகு சுந்தரிக்காகவும் இன்னொரு நாள் சோனா குருவியை பார்த்து அதுகிட்ட போச்சு. சோனா, நான் நம்ம காட்டுல பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணியிருக்கேன். நீ ஒரு தடவை அங்க வா. நான் உனக்கு ஃப்ரீயா மேக்கப் போட்டு விடுறேன். என்கிட்ட மேக்கப் போட்டுக்கிட்டா பார்க்க கல்யாண பொண்ணு மாதிரி அழகா இருப்ப. சுந்தரி அக்கா, எனக்கு இப்பவே 2 குழந்தைங்க இருக்காங்க. இத நான் கல்யாண பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு என்ன ஆக போகுது? நான் என் கணவர் 2 பேருமே கடுமையா உழைக்கிறோம். நாங்க 4 பேரும் நிம்மதியா சாப்பிடுறோம். வரப்போற மழை காலத்துக்காக தானியங்களையும் சேர்த்து வைக்கிறோம். அதனால பியூட்டி பார்லர் வரத்துக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்கிறதே இல்லை. ஓகே சோனா, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. இருந்தாலும் டைம் கிடைச்சிச்சுன்னா என் கடை பக்கம் வா. இப்படி சொல்லிட்டு சுந்தரிக்காக அங்க இருந்து பறந்து போச்சு. இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் ஒரே மாதிரியா இருக்காங்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த காட்டுல நான் என்னோட கடையை திறந்திருக்கவே மாட்டேன். பிறகு தன்னுடைய பியூட்டி பார்லரை நோக்கி பறக்க ஆரம்பிச்ச சுந்தரிக்காகவும் போற வழியில தன்னுடைய வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருந்த கோரிக்காகத்தை பார்த்துட்டு அதுகிட்ட போச்சு. என் பேரு சுந்தரி. நான் இந்த காட்டுல பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன். உங்க பேரு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு கோரி. எங்க வீட்டுக்காரரு உணவு தேட போயிருக்காரு. அதனாலதான் நான் தனியா உட்கார்ந்துருக்கேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. கோரி, இப்ப நான் நம்ம காட்டுல பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணியிருக்கேன். அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். அப்புறம் உங்களோட முகம் இந்த சின்ன வயசுலயே ரொம்ப வயசான மாதிரி இருக்கு. சுந்தரி, நீ சொல்றது உண்மையா? என் முகம் வயதான மாதிரியா இருக்கு? இந்த கோரியை நம்ம வலையில ஈஸியா விழ வச்சிடலாம். அப்பதான் நம்ம கடைக்கு கஸ்டமர் சேருவாங்க. ஆமாங்க, உங்களை பார்த்தா கொஞ்சம் வயசான மாதிரி தான் இருக்கு. நான் சொல்றதை கேளுங்க. நம்ம கடை பக்கம் வாங்க. ஒரே மாசத்துல உங்களை கல்யாணம் ஆகாத பொண்ணு மாதிரி மாத்தி காட்டுறேன். சுந்தரி, உண்மையாவா சொல்ற? நீங்க முதல்ல நம்ம பியூட்டி பார்லர் பக்கம் வந்து பாருங்க. அப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இப்படி சொல்லிட்டு சுந்தரிக்காக அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. அந்த சமயத்துல காலுக்காக கொஞ்சம் தானியங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தது. காலுஜி, அந்த தானியங்களை இப்படி கொடுங்க. நான் பியூட்டி பார்லருக்கு போகணும். கோரி, இந்த வேகாத வெயில்ல எங்கெங்கோ அலைஞ்சி இந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இத கொண்டு போய் கொடுத்துட்டு இப்ப நீ மேக்கப் பண்றது ரொம்ப அவசியமா? காலுஜி, நீங்க என்ன இப்படி இருக்கீங்க? உங்க மனைவி பாக்கறதுக்கு அழகா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட மாட்டீங்களா? இப்படி சொல்லிட்டு காலுக்காக கொண்டு வந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு கோரிக்காகவும் பியூட்டி பார்லர் நோக்கி பறந்து போச்சு. பாவம் காலுக்காகவும் வேற வழி இல்லாம மறுபடியும் உணவு தேட காட்டுக்குள்ள பறந்து போச்சு. சுந்தரி, நான் வந்துட்டேன். இந்த தானியங்களை வச்சுக்க. எனக்கு இப்ப நீ சூப்பரா மேக்கப் போட்டு விடணும். நீங்க கவலையே படாதீங்க. இன்னைக்கு நான் போடுற மேக்கப்பை பார்த்துட்டு நீங்க தினமும் என்கிட்ட வந்துகிட்டே இருப்பீங்க. பிறகு காலுக்காக கொடுத்த தானியங்களை எடுத்துக்கிட்டு சுந்தரிக்காகவும் கோரிக்காகத்துக்கு மேக்கப் போட ஆரம்பிச்சது. பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு காலுக்காக உணவு தேடி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு. ஆனா அப்ப வரைக்கும் மேக்கப் போட போன கோரிக்காவும் வீட்டுக்கு திரும்பவே இல்லை. இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த கோரி இன்னும் வரல. கோரி இப்ப மாசமா வேற இருக்கா. எப்படி இருந்தாலும் இன்னும் 2 நாள்ல முட்டையிட்டுருவா. இந்த சமயத்துல தேவையில்லாம இப்படி சுத்துறது தப்புன்னு கோரிக்கு தெரியவே மாட்டேங்குது. காலுக்காக இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது கோரிக்காகவும் அங்க வந்துருச்சு.
காலுஜி, எப்ப வந்தீங்க? ஆமா, பாக்கறதுக்கு நான் எப்படி இருக்கேன்? 2 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கா இல்லையா? 2 வயசு குறைஞ்ச மாதிரி தெரியல. உன் தலையில இருந்த கொஞ்ச நெஞ்ச மூளையும் சுத்தமா காலியான மாதிரி தெரியுது. என்ன, என்னை என்கரேஜ் பண்ற மாதிரி பேசாம இப்படி திட்டுறீங்க? கோரி, நீ மாசமா இருக்கிறது உனக்கே தெரியும். இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ நீ முட்டையிட போற. இந்த சமயத்துல இந்த மாதிரி தேவையில்லாம உன்னை யாரு அலைய சொல்றது? என்னைக்கு நான் மாசமானனோ அன்னையிலிருந்து என்னோட சுதந்திரம் எல்லாம் போயிடுச்சு. இங்க போக கூடாது, அங்க போக கூடாதுன்னு சொல்லி என் உயிரை எடுக்கிறாங்க. இப்படி கோபமா சொன்ன கோரிக்காகவும் தன்னோட கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சது. பிறகு மறுநாளே கோரிக்காக ஒரு அழகான முட்டையிட்டுடுச்சு. வழக்கமா முட்டையிட்ட பறவைகள் எல்லாரும் முட்டைய பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஆனா கோரி அப்படி இல்ல, தன்னோட முட்டைய ரொம்ப சோகமா பார்த்துக்கிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் இந்த முட்டையிலேருந்து குழந்தை வெளியே வர வரைக்கும் இந்த முட்டையை பாதுகாக்கிறதே நமக்கு பெரிய வேலையாயிடும். கோரி இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப காலுக்காக உணவு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடுச்சு. கோரி, இந்த பழங்களை சாப்பிடு. உனக்காக ரொம்ப தூரம் பறந்து தேடி கண்டுபிடிச்சு இந்த பழங்களை எடுத்துக்கிட்டு வரேன். காலுஜி, இந்த பழங்களை நான் வந்து சாப்பிட்றேன். நீங்க இந்த முட்டையை கொஞ்சம் பாத்துக்குங்க. நான் பியூட்டி பார்லர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கோரி, நான் சொல்றத கேளு. ஆனா கோரி காலுக்காக சொன்னதை காது கொடுத்து வாங்கவே இல்ல. பியூட்டி பார்லர் நோக்கி பறந்து போயிடுச்சு. இங்க பாரு கோரி, கரெக்டா இன்னும் 48 நாள் இதே மாதிரி வந்து மேக்கப் போட்டுக்கிட்டே இரு. இந்த காட்டுல உள்ள காகங்கள்லயே உன்னை அழகான காகமா மாத்தி காட்டுறேன். ஆனா சுந்தரி, ஒரு சோகமான விஷயம். நான் இன்னைக்கு தான் ஒரு முட்டையிட்டு இருக்கேன். அதனால என்னால தொடர்ச்சியா வர முடியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னோட வீட்டுக்காரர் வேற என்ன தினமும் முட்டை மேலேயே உட்கார்ந்துருக்க சொல்றாரு. கோரி, தயவு செய்து யார் சொன்னாலும் சரி, அதையெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதால விட்டுடு. நீ இந்த வயசுலயே அம்மாவாயிட்டனா உன்னோட அழகு உன்னை விட்டு போயிடும். இங்க பாரு, நீ நினைச்சன்னா இன்னும் 2 வருஷம் கழிச்சு கூட அம்மாவாகலாம். ஆனா அழகு போயிடுச்சுன்னா அது திரும்ப வரவே வராது. அப்புறம் அந்த முட்டையை நான் என்னதான் பண்றது? இங்க பாரு கோரி, வீட்டுக்காரர் கூட பொறுமையா உட்காந்து பேசு. முட்டையிலேருந்து குழந்தைய வெளியில கொண்டு வர்றது என்னோட பொறுப்புன்னு அவர் ஒத்துக்கிட்டாருன்னா விட்டுடு. முட்டை அப்படியே இருந்துட்டு போகட்டும். அவர் அதுக்கு ஒத்துக்கலன்னா முட்டையை எடுத்து யார்கிட்டயாவது தானமா கொடுத்துடு. இப்படி சொன்ன சுந்தரிக்காகவும் பிறகு கோரிக்காகத்துக்கு மேக்கப் போட ஆரம்பிச்சது. மறுநாள் காலையில முட்டையை யார் பாதுகாக்கிறதுன்னு காலுக்காகத்துக்கும் கோரிக்காகத்துக்கும் இடையில பெரிய சண்டையே வந்துருச்சு. காலுஜி, முட்டை மேல என்னால உட்கார முடியாது. நீங்க தான் உட்காரணும். என்னோட அழகை இந்த முட்டைக்காக நான் பாழாக்கிக்க விரும்பல. நான் முட்டைய பாதுகாப்பனா இல்ல உணவு தேடி எடுத்துக்கிட்டு வருவனா? கோரி, நீ ஒரு அம்மா. முட்டைய பாதுகாக்கிறது உன்னோட கடமை. உனக்கு அதை விட சந்தோஷம் வேற எதுவும் கிடையாது. என்னது சந்தோஷமா? இந்த முட்டையும் அதுக்குள்ள உள்ள குழந்தையும் நினைச்சாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. கோரி இப்படி சொன்ன உடனே காலுக்காக கோபத்துல கோரிக்காகத்தை ஓங்கி ஒரு அறை அடிச்சிருச்சு. இந்த சமயத்துல சோனா குருவி காலுக்காக வீட்டுக்கு வந்துச்சு. கோரி அக்கா, நடந்தது எல்லாத்தையும் கேள்விப்பட்டுதான் வரேன். தப்பு உங்க மேலதான் இருக்கு. நீங்க தான் இந்த முட்டைய பத்திரமா பாதுகாக்கணும். இல்ல, நீங்க எல்லாம் என்னோட அழகை அழிக்க விரும்புறீங்க. சுந்தரி தான் என்ன மேல மேல அழகாக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறா. உங்க மனசுல எல்லாம் பொறாமைய தவிர வேற எதுவுமே இல்ல. இந்த முட்டையால என்னோட அழகு அத்தனையும் போக போகுது. இப்படி ஒரு முட்டை எனக்கு தேவையே இல்ல. கோரி அக்கா, இந்த முட்டையால உங்க அழகு கெட்டு போகும்னு உங்ககிட்ட யார் சொன்னது? வேற யாரு சொல்லணும்? எனக்கு அந்த பியூட்டிஷியன் சுந்தரி தான் சொல்லுச்சு. சரி, நீங்க இப்ப என் கூட ஒரு நிமிஷம் வாங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த காட்ட விரும்புறேன். பிறகு கோரிக்காக சோனா குருவி கூட அருவிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. இப்படி போல இவங்க ஒரு மரத்து கிளையில மறைஞ்சு நின்றுகிட்டு அவங்க நடக்கிறத கவனிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல சுந்தரிக்காக தன்னோட பையன் கூட அந்த அருவிக்கரைக்கு வந்தது. மகனே, தண்ணிய குடிச்சிட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு. அம்மா பியூட்டி பார்லர் போயிட்டு ராத்திரி வீட்டுக்கு வரேன். அம்மா, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கம்மா. நீங்க இல்லைன்னா எனக்கு போர் அடிக்குது. இன்னைக்கு ராத்திரி நாம 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும். ஆமாண்டா, எனக்கும் உன் கூட நிறைய பேசணும், உன் கூட விளையாடணும் போல ஆசையா தான் இருக்கு. ஆனா நேரம் தான் கிடைக்க மாட்டேங்குது. நான் இவ்வளவு கஷ்டப்படுறதெல்லாம் யாருக்காக? எல்லாம் உனக்காக தானடா. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். பியூட்டி பார்லர் பக்கத்திலேயே ஒரு வீடு பாக்குறேன். அதுக்கப்புறம் நாம 2 பேரும் எப்பவும் ஒன்னாவே இருக்கலாம். சுந்தரிக்காக இப்படி பேசினதை கேட்ட கோரிக்காகத்தோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது.
கோரிக்காகத்துக்கு இப்ப புத்தியும் வந்துருச்சு. கோரி அக்கா, பாத்தீங்களா, சுந்தரி ஒரு உண்மையான அம்மா. தன்னோட மகனுக்காகவே வாழ்க்கையை நடத்துது. அது கஷ்டப்படுறது எல்லாம் அதோட மகனுக்காக தான். ஆமா சோனா, நீ சொல்றது உண்மைதான். நான் முட்டாள்தனமா இருந்துட்டேன். அழகுதான் முக்கியம்னு நினைச்சு என்னோட குழந்தைய அலட்சியப்படுத்திட்டேன். இப்படி சொன்ன கோரி அங்க இருந்து வேகமா பறந்து தன்னுடைய கூட்டுக்கு போச்சு. இப்படி போன கோரி தன்னோட முட்டைக்கு பக்கத்துல போய் உட்காந்துக்குச்சு. என்னோட முட்டைய நான் தான் அடக்காப்பேன். இந்த முட்டைய நான் தான் பாதுகாப்பேன். என்னோட சந்தோஷம்லாம் இந்த முட்டையும் இந்த முட்டையிலேருந்து வெளிவர என்னோட குழந்தையும் தான். பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு சோனா குருவியும் காலுக்காகவும் அங்க வந்தாங்க. சோனா, இந்த கூட்டுல உக்காந்து இருக்கிறது யாரு? கோரியா? இதை என்னால நம்பவே முடியல. நீ கொஞ்சம் நல்லா உத்து பார்த்து அது கோரி தானான்னு சொல்லு. காலண்ணா, உங்க கண்ணை உங்களாலேயே நம்ப முடியலையா? இது உங்க கோரி அக்கா தான். இப்ப அவங்க முன்ன மாதிரி இல்ல. அவங்க மனசு இப்ப ரொம்பவும் மாறிடுச்சு. இத கேட்ட கோரிக்காக்கும் வெக்கப்பட்டுக்கிட்டு தலைய கீழே குனிஞ்சுக்கிச்சு. அந்த காட்டுல அப்பதான் பனிக்காலம் ஆரம்பிச்சிருந்தது. அதனால பறவைகள் உணவு கிடைக்காம ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதே காட்டுல தான் சோனா குருவி தான் பையன் குக்குவோட ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்து வந்தது. சோனா குருவியோட குடும்பம் ரொம்பவும் ஏழ்மையான குடும்பம் தான். இருந்தாலும் சோனா குருவி ரொம்பவும் நேர்மையான குருவி. சோனா குருவி ஒரு பெரிய பணக்கார வீட்டுல வீட்டு வேலை செஞ்சு தன்னோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் காலையில சோனா குருவி வேலை கிளம்பும் போது குக்கு கிட்ட இப்படி சொல்லுச்சு. குக்கு, உனக்கு மத்தியானத்துக்கு கொஞ்சமா சாப்பாடு வச்சிருக்கேன், அதை சாப்பிடு. அப்புறம் ராத்திரிக்கு நான் வரும்போது உனக்கு ராத்திரி சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு தன்னுடைய வீட்டுல இருந்து வேலை பார்க்குற வீட்டை நோக்கி பறந்து போயிடுச்சு. அம்மா வீட்டை விட்டு போய் கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்த குக்கு பிறகு வீட்டோட வாசலுக்கு வந்தான். அந்த வழியா பறந்து போய்கிட்டு இருந்த ஜக்கு குக்குவை பார்த்ததும் குக்கு கிட்ட வந்து உட்கார்ந்தான். குக்கு, என்ன வீட்லயே உக்காந்துகிட்டு இருக்க? போர் அடிக்கல? ஆமா ஜக்கு, போர் அடிக்குதுதான். அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி வா, நாம இப்படியே போய் நம்ம காட்ட ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வருவோம். இதுக்கு ஒத்துக்கிட்ட குக்குவும் பிறகு ஜக்கு கூட பறந்து போனான். இப்படி பறந்து போன இவங்க ரொம்ப தூரம் பறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. ஜக்கு, எனக்கு ரொம்ப தூரம் பறந்து வந்தது ரொம்ப களைப்பா இருக்கு. குக்கு, எனக்கு கூட அப்படித்தான் இருக்கு. இப்ப எதையாவது சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். நம்ம காட்டுல இந்த சீசன்ல எங்கேயும் உணவே இருக்க மாட்டேங்குது. பிறகு நாம எதை சாப்பிடுறது? குக்கு, இப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் பறந்து போனா ஜம்ஜம் அங்கிளோட தோட்டம் வரும். ஜம்ஜம் அங்கிள் இந்நேரம் தூங்கிக்கிட்டு இருப்பாரு. இப்ப நாம போனா அவரோட தோட்டத்துல ஆரஞ்சு பழங்கள் இருக்கும். அதை நாம சாப்பிடலாம். ஜக்கு, ஜம்ஜம் அங்கிள் பார்த்துட்டா நம்மள திட்டுவாரு. குக்கு, என்னோட கணக்குப்படி இந்நேரம் ஜம்ஜம் அங்கிள் தூங்கிக்கிட்டு இருப்பாரு. நீ வா, ஒருவேளை அவரு முழிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா நாம திரும்பி வந்துருவோம். இதுக்கு ஒத்துக்கிட்ட குக்குவும் பிறகு ஜக்கு கூட ஜம்ஜம் பறவையோட தோட்டத்தை நோக்கி பறந்து போனான். இப்படி இவங்க போகும்போதே ஜம்ஜம்மோட தோட்டத்துல ஒரு பெரிய மரத்துல கொஞ்சம் ஆரஞ்சு பழங்கள் இருக்கிறதா பார்த்தாங்க. அந்த ஆரஞ்சு பழங்களை பார்த்த உடனே குக்கு ஜக்கு இவங்க 2 பேர் உடம்புலயும் சுறுசுறுப்பு வந்துருச்சு. உடனே இவங்க அந்த தோட்டத்தை நோக்கி வேகமா பறந்து போனாங்க. பிறகு அந்த தோட்டத்துக்கிட்ட போன இவங்க பக்கத்துல ஒரு மரத்துல உட்காந்து அந்த தோட்டத்துல யார் யார் இருக்காங்கன்னு கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. ஜக்கு, இந்த தோட்டத்துல யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம். வா, சீக்கிரம் போவோம். இப்படி போன இவங்க அந்த ஆரஞ்சு மரத்துல போய் உட்காந்தாங்க. கிடைச்சிருச்சு குக்கு, நாம நினைச்ச மாதிரியே நமக்கு உணவு கிடைச்சிருச்சு. பிறகு குக்குவும் ஜக்குவும் வேக வேகமா ஆளுக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. குக்கு, பழம் ரொம்ப அருமையா இருக்கு. நான் ஒரு பழத்தை எங்க அம்மாவுக்கு எடுத்துக்கிட்டு போக போறேன். நானும் எங்க அம்மாவுக்கு எடுத்துக்கிட்டு போவேன். இப்படி பேசிக்கிட்டே இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தை பறிச்சு எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தங்களோட வீட்டுக்கு பறந்து போக ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு சாயங்காலம் குக்கு அந்த ஆரஞ்சு பழத்தை வச்சுக்கிட்டு அம்மா வரத்துக்காக ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். குக்கு நினைச்ச மாதிரி கொஞ்ச நேரத்துல சோனா குருவியும் வீட்டுக்கு வந்துருச்சு. அம்மா, இங்க பாருங்க, உங்களுக்காக நான் இனிப்பான ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். குக்கு, நம்ம காட்டுல இப்ப எந்த மரத்துலயும் ஆரஞ்சு பழங்களே இல்ல. அப்புறம் எப்படி இந்த பழம் உனக்கு கிடைச்சது? குக்கு, இந்த பழத்தை நீ யார் தோட்டத்துல இருந்தும் திருடிட்டு வரல. இதை கேட்ட குக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம மௌனமா இருந்தான். சொல்லு குக்கு, எதனால மௌனமா இருக்க?
நீ எனக்காக எதை கொண்டு வந்தாலும் அது திருடி பொய் சொல்லி சம்பாதிச்சதா இருக்கக்கூடாதுன்னு உன்கிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். அம்மா, நானும் ஜக்குவும் ஜம்ஜம் அங்கிளோட ஆரஞ்சு தோட்டத்துக்கு போனோம். நாங்க போனப்ப அங்க யாருமே இல்லை. அதனால நாங்க ஆளுக்கு ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு பழங்களை எடுத்துக்கிட்டு வந்தோம். குக்கு, இந்த ஆரஞ்சு பழத்தை நான் சாப்பிட மாட்டேன். திருடிட்டு வந்த இந்த ஆரஞ்சு பழத்தை நீயே சாப்பிடு. இந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுட்டு உயிரோட இருக்கிறதுக்கு பட்னி கண்ணு சாகுறது எவ்வளவோ மேல். அம்மா, நாங்க ஜம்ஜம் அங்கிளோட தோட்டத்துக்கு போனப்ப அங்க யாருமே இல்ல. அதனாலதான் நாங்க பழத்தை எடுத்துக்கிட்டு வந்தோம். இது எப்படி திருட்டாகும்? குக்கு, நீயும் நானும் வீட்டுல இல்லாதப்ப வீட்டுல உள்ள பணத்தை யாராவது எடுத்துட்டு போயிட்டா நாங்க வீட்டுல இல்லாதப்ப எங்க வீட்டுல இருந்த பணம் திருடு போயிடுச்சுன்னு நீ சொல்லுவியா, சொல்ல மாட்டியா? சோனாவோட இந்த கேள்விக்கு குக்குவால எந்த பதிலும் சொல்ல முடியல. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ரோனி குருவி அங்க வந்தது. சோனா, சாப்பிட பழங்களோ தானியங்களோ ஏதாவது இருந்தா கொடு. என்னோட குழந்தைங்க 2 பேரும் நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல. ரோனி ஆண்டி, ஆரஞ்சு பழம் இருக்கு. இந்த பழத்தை எடுத்துக்கிட்டு போங்க. அம்மாவுக்காக எடுத்துக்கிட்டு வந்தேன். அம்மா சாப்பிடவே இல்லை. நீங்களாவது இதை எடுத்துக்கிட்டு போங்க. இப்படி குக்கு சொல்ல உடனே ரோனி குருவி அந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா பறந்து போச்சு. அம்மா, திருடிட்டு வந்த பழத்தை பசின்னு வந்தவங்களுக்கு தானமா கொடுத்துட்டேன். இன்னும் ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன். இப்ப கூட நீங்க என்கிட்ட பேசாம இருந்தா எப்படி? குக்கு, அடுத்தவங்களுக்கு நம்ம உதவியா கொடுக்கிற பொருள் நம்மளோட சொந்த உழைப்புல நேர்மையான முறையில வந்ததா இருக்கணும். இந்த மாதிரி திருடிட்டு வந்து யாருக்கும் தானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில தோட்டத்துக்கு வந்த ஜம்ஜம் அந்த ஆரஞ்சு மரத்தை பார்த்தது. என்னது, இந்த மரத்துல நேத்து தானே 6 பழங்கள் இருந்தது. நம்ம பார்த்து வச்சுட்டு தான் போனோம். அதுக்குள்ள யாரோ திருட வந்து 4 பழத்தை திருடிட்டாங்க. இந்த 2ஐயும் விட்டு வச்சா இதையும் திருடுனாலும் திருடிடுவாங்க. அதனால இந்த பழத்தை பறிச்சு நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவோம். இப்படி நினைச்ச ஜம்ஜம் பிறகு அந்த 2 ஆரஞ்சு பழங்களையும் மரத்துல இருந்து பறிச்சுக்கிச்சு. மறுநாள் காலையில சோனா குருவி வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஜக்கும் குக்குவும் மறுபடியும் ஒரு மரத்து மேல சந்திச்சாங்க. குக்கு, நேத்து நாம 2 ஆரஞ்சு பழத்தை அந்த மரத்திலேயே விட்டுட்டு வந்தோம்ல, இன்னைக்கு போய் அந்த 2 ஆரஞ்சு பழத்தையும் ஆளுக்கு ஒன்னா சாப்பிட்டுருவோம். இல்ல ஜக்கு, நான் வரல. எங்க அம்மா திருடி திங்க கூடாதுன்னு நேத்து என்ன திட்டாங்க. நான் எடுத்துக்கிட்டு வந்த ஆரஞ்சு பழத்தை கூட எங்க அம்மா சாப்பிடல. என்ன குக்கு, நீ சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி அந்த ஆரஞ்சு பழத்தை பார்த்துட்டு சாப்பிடாம இருக்க முடியும்? எங்க அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னும் 2 எடுத்துக்கிட்டு வந்தா என்னன்னு கேட்டாங்க. இல்ல ஜக்கு, நான் வரல. நீ போறதா இருந்தா போயிட்டு வா. குக்கு, நான் என்ன சொல்றேன், நீ என் கூட வா. நீ எதையும் திருட வேணாம். போற வழியில ஏதாவது தானியங்கள் கிடைச்சா சாப்பிடலாம் இல்லையா? ஜக்கு இப்படி சொன்ன உடனே குக்குவும் ஜக்கு கூட சேர்ந்து பறந்து போனான். இப்படி போன இவங்க மறுபடியும் ஜம்ஜம் அவங்களோட தோட்டத்தை நோக்கி பறந்து போனாங்க. குக்கு, அங்க பாரு, அந்த ஆரஞ்சு மரத்துல நாம மீதி வச்சுட்டு வந்த 2 பழங்களை காணோம். அதை யாரோ எடுத்துட்டாங்க. ஏய் காகமே, அத வேற யாரும் எடுக்கல, நான் தான் எடுத்தேன். நீங்க பேசிக்கிறத பார்த்தா அப்ப நேத்து என்னோட தோட்டத்துக்கு வந்து ஆரஞ்சு பழங்களை திருடிட்டு போனது நீங்க தானா? இல்ல ஜம்ஜம் அங்கிள், நாங்க இல்ல. நாங்க முதலா உங்க தோட்டத்துக்கு இப்பதான் வரோம். ஜக்கு, எங்க அம்மா திருட ஆரம்பிச்சா பொய் பேசுறது தன்னால வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நேத்து நாம திருட ஆரம்பிச்சோம். இன்னைக்கு பொய் பேசுறோம். இது ரொம்ப தப்பு. அப்படியா? பொய் சொல்றது தப்புனா நீ உண்மையை சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு வா. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இப்படி சொன்ன ஜக்கு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போயிட்டான். பிறகு குக்கு ஜம்ஜம் பறவை கிட்ட போனான். ஜம்ஜம் அங்கிள், எங்களை மன்னிச்சிடுங்க. நேத்து நானும் ஜக்குவும் உங்க தோட்டத்துல இருந்த ஆரஞ்சு பழங்களை ஆளுக்கு ஒண்ணு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு ஒண்ணு எடுத்துக்கிட்டு போனோம். ஆனா வீட்டுக்கு போன உடனே எங்க அம்மா அந்த பழத்தை சாப்பிடல. அதுக்கு பதிலா ஏன் அடுத்தவங்க தோட்டத்துல இருந்து திருடிட்டு வந்தேன்னு என்ன திட்டுனாங்க. எங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நான் திருட மாட்டேன், பொய் சொல்லவும் மாட்டேன். குக்குவோட பேச்சை கேட்டு ஜம்ஜம் பறவைக்கு மனசு ரொம்ப இலகிடுச்சு. குக்கு, ஒன்ன மாதிரி பறவைகளை இந்த காலத்துல பாக்குறது ரொம்பவும் அபூர்வம். இந்தா, நான் பறிச்சு வச்சிருந்த 2 ஆரஞ்சு பழத்தையும் நீயே வச்சுக்க. உங்க அம்மா கிட்ட இப்ப கொடுத்து சாப்பிட சொல்லு.
இது உன்னோட உண்மைக்கு பரிசா நான் கொடுத்தது. தவறு எல்லாரும் செய்வாங்க, ஆனா அது தவறுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை திருத்திக்காம இருக்கிறது தான் தப்பு. குக்கு உடனே ஜம்ஜம் அங்கிள் கொடுத்த 2 ஆரஞ்சு பழங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு பறந்து போனான். குக்கு இப்படி வீட்டுக்கு போறப்ப சோனா குருவியும் வீட்டுலதான் இருந்தது. அம்மா அம்மா இங்க பாருங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. இன்னைக்கும் நேத்து மாதிரியே ஆரஞ்சு பழங்களை திருடி எடுத்துட்டு வந்திருக்க. குக்கு, இதெல்லாம் தவறுன்னு நேத்து நான் உன்கிட்ட சொன்னனா இல்லையா? அம்மா நான் சொல்றதை கேளுங்க. இப்படி ஆரம்பிச்ச குக்கு ஜம்ஜம் தோட்டத்துல நடந்தது எல்லாத்தையும் தன்னோட அம்மா சோனா குருவி கிட்ட சொன்னான். அம்மா நான் உண்மை பேசுனத பாராட்டி ஜம்ஜம் அங்கிள் எனக்கு இந்த 2 ஆரஞ்சு பழங்களை பரிசா கொடுத்தாங்க. குக்கு, தெரிஞ்சுக்கிட்டியா? நீ உண்மைய பேச ஆரம்பிச்சிட்டனா மனசு லேசாயிடும். சிந்தனையில எந்த கவலையும் இருக்காது. யாருக்கும் பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் உண்மையை பேசுனதுக்காக இந்த மாதிரி பரிசுகளை கடவுள் நமக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாரு. இப்படி சொல்லிட்டு சோனா குருவியும் குக்குவும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க.